நல்லா தான் இருக்கும். யாரோடையும் வந்து நல்லா இருக்கும். இல்லை சூப்பராக இருக்கும். பாப்பா கலர் வேறு கேட்குறீங்க. அப்படியே சொல்லுங்க. அப்படியே ஒரு கை ஃபுல்லாக வருமா? 3 பீஸு தேவைப்படும். பார்த்துட்டு போ. பேபி தானே எது அப்பா பாப்பாவுக்கு. நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுப்போம், ஏன்னா அவங்க கிராண்டாக எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, ரம்ஜானுக்கு வந்து சேலை எடுக்கலான்னு ஜவுளி கடைக்கு வந்திருக்கோம். குறிஞ்சிக்கு தான் வந்திருக்கோம், காரைக்காலில் இருக்கிற குறிஞ்சி ஜவுளி கடைக்கு. இங்கே வந்து சேலையெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் கட்டியிருக்கிற சேலை கூட நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, எங்கே எடுக்கிறீங்க சூப்பராக இருக்குன்னு. நான் கட்டியிருக்கிறது எல்லாமே வந்து குறிஞ்சியில், முக்காசி நான் கட்டியிருக்கிறது எல்லாமே குறிஞ்சியில் எடுத்ததான். ஒரு சில இது வந்து வேறு கடையில் எடுத்திருப்போம். இது இப்போ குறிஞ்சிக்கு தான் வந்திருக்கோம். ரம்ஜானுக்கு முஸ்லீம் கட்டுற மாதிரியே நிறைய வெளியில் தொங்குது. நான் பார்த்துருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு எடுக்கிறதுக்கு பார்த்தேன். இதில் இருக்கிற எல்லா கலருமே எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். சரி, இந்த மாதிரி சேலை வேணாம், புது மாடல் ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளக்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளக்க வந்து புது மாடல் நிறைய இருக்கும். வெளியில் எப்பயுமே ரம்ஜானுக்கு தொங்க விட்டுருந்தாங்க சேலை, அந்த மாடல்லாம் நிறைய இருக்கிறனால இது கீழே ஃபஸ்ட்டு வந்து சேலை செக்ஷன் தான். ஃபுல்லாகவுமே எல்லா வெரைட்டியாக சேலையெல்லாம் நிறைய இருக்கும். நான் வந்து பூனை சேலை தான் பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து நல்லா பொசு பொசுன்னு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், வலுவலுன்னு உள்ள சேலையெல்லாம் கட்டாது. அதான் பார்த்துட்ருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துகிட்டு, எனக்கு கடைக்கு போகிறதுக்கெலாம் சேலை நிறையா எல்லாம் வீணாக போயிடுச்சு. சரி, ஒரு 3 சேலை எடுத்துக்கலான்னு அதோட சேர்த்து எனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதான் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தேன் நல்லா இருக்கான்னு. இந்த சேலை நல்லா இருக்குன்னு எடுக்கலான்னு பார்த்தா நான் அந்த சேலை எடுக்கலை. இந்த சேலை சூப்பராக இருந்துச்சு, இது ஒன்று எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சாரீ கலெக்ஷன் வந்து நிறையா இருக்கும். ஒன்று எடுத்து போட நிறையா பார்க்குறதே அழகழகாக இருந்துச்சு. எதோ எடுக்கிறதுனே தெரியாமல் சரின்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துகிட்டு எனக்கு ஒரு 4 சேலை. இந்த கடையில் சேலை மட்டுமே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கூட அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்குன்னு ஒரு தனி கடை இருக்குது, அங்கே போய் எடுப்போம். ஆனால் எனக்கு சேலைன்னா இந்த கடையில் பிடிக்கும். எப்போயுமே இங்கே வந்து சேலை எடுத்துரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட பார்த்தோம், சேலை எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குதான்னு மாடியில் போய் பார்ப்போம் அப்படின்னு போனால் சைஸ் இல்லை. மதுக்கு போய் சைஸு கேட்டான். எஸ்ஸில் வந்து சுடிதார் கேட்டான். எஸ் சைஸ் இல்லை, எம்மு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் அப்புறம் அப்ராவுக்கு பார்த்தோம். அதுகளுக்கும் செட் ஆகலை. ஏன்னா கவுனெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அந்த தொங்குது பாருங்கள், நல்லா கிராண்டாக இருந்துச்சு. அது கிராண்டாக எடுத்தால் அது போடாதுங்க சரியாக. அதனால் நம்ம எப்போயுமே நான் சாஃப்டாக உள்ளதாக பார்த்து எடுத்து கொடுப்பேன், எப்போயுமே போட்டுக்கிற மாதிரி. அது மாதிரி இங்கே இல்லை. பார்த்தோம் தான் போய் இருக்குதா நல்ல. ஆனால் வந்து நல்லா ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் கேட்குற மாடல் இல்லை. அதனால் அப்படியே பார்த்துட்டு வேறு கடைக்கு போவோம். சின்ன பிள்ளைங்க கடைக்கு போகணுன்னு வச்சுங்களேன், எல்லாமே அதுக்கு தக்கன வச்சுருப்பாங்க. சேலை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு கடைக்கு போகலாம். ஹரிக்கு அப்புறாக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோம். இது என்ன கடைனா கணபதி ஜவுளி கடைக்கு வந்துருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கடையில் வந்து லோயரு டிஷர்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஹரி அவங்க அப்பா போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே வந்து கணபதியில் தான் நாங்கள் எடுப்போம் அப்போலேருந்து. வேணும் டிவியை காமிக்கிறோம். அப்படி கீழ் ஃபஸ்ட்டு பட்டன் லாஸ்ட் பட்டன் சூப்பராக இருக்குது. அதே அப்படியே திரும்ப போட்டு இல்லை. ஆனால் நீங்கள் ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டுறாதீங்க, வாஷிங் மிஷின் லைட்டாக அரிசி அப்படியே போட்டுருங்க. நல்லா இருக்கும். ரொம்பலாம் போட்டால் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளது அதிகம் போட்டாது. அப்படியே எதுவும் வேண்டாம், அப்படியே சொல்லுங்க. அப்படியே ஒரு கை ஃபுல்லாக வருமா? 3 பீஸு தேவைப்படுங்க. சம்மர் டைம் தானே, ஆமாம் போடுவாங்க. வெயிலுக்கு கொடுங்க, நான் பிரித்து காட்டுவேன். இப்படி பாரு, நல்லா இருக்கு. நான் கொடுத்துறேன் பாரு. கை இது அதிகமாக சட்டையெல்லாம் போட மாட்டான். நல்லா தான் இருக்கு. இப்போ வந்தால் மாடல் திரும்ப ஹரி. பேண்டை வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம்.
கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் ஹைட்டு பெருசாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். நல்லா இருக்குங்க, எடுங்க. இதான் நியூ மாடல். சாக்கு துணியா? கம்மி ஒரு வாட்டி வாங்குவோமே, நம்ம வாங்கினதே இல்லைல்ல. கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இல்லை, அந்த காலர் மேலே வச்சு போட்டால் கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். கலர் வேறு. ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜானுக்கு நேற்று போய் ட்ரெஸ் எடுத்து வந்தோம். வீடியோ முடிக்க முடியல, நைட்டு 10:30 மணி ஆகிடுச்சு. என்னென்ன ட்ரெஸ்ஸு யார் யாருக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அரிக்கு காமிக்கிறேன். அரிக்கு வந்து பேகி பேண்ட். அரிக்கு பாருங்கள், பேகி பேண்ட்டு தான் வேணும். அதை எடுத்துக்கிட்டான். தொலைன்னு இருக்கும்ல பேகி பேண்ட்டு. ஏஞ்சி வச்சுக்காமி வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, கடையில் எடுத்தது. பாருங்கள், இதுக்கு ஒரு சட்டை ஒன்று எடுத்தோம். சட்டை இதெல்லாம் எதில் இருக்குது தெரியலையே, எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டாங்க. இந்த இருக்கு. இது வந்து நியூ மாடலாம் ரம்ஜானுக்கு. ஆமாம், இங்கே பாருங்க, இவனுக்கு பேண்ட்டு சட்டையும். ரம்ஜானுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அரிக்கும் மதுக்கும் மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ பிள்ளைங்க பெருசானதுனால அளவு தெரியாதனால என்கிட்ட காசு கொடுத்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு சொல்லிடுச்சா. சரின்னா அரிக்கு ஒரு பேண்ட்டும் ஒரு சட்டையும் எடுத்தாச்சு. அப்புறம் மது ட்ரெஸ் வாங்கிட்டுருந்தாங்க. மதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்திருக்கான். கிராண்டாலாம் நிறைய ட்ரெஸ் இருக்குது, போட மாட்டேங்குது. அதனால் இது வந்து மதுக்கு எடுத்திருக்கான். கவுனு ஃபுல்லாக வரும். இது மதுக்கு. இது ரெண்டுக்கும் எங்கள் அம்மா காசு கொடுத்தனால அவங்க 2 பேருக்கும் எடுத்தாச்சு. அது இல்லாமல் அரி பாருங்கள், டிஷர்ட்டு. அரி எத்தனை 3 டிஷர்ட் எடுத்துருக்கான். இது ஒன்று, இது ஒன்று, இது ஃபுல்லாண்டு, இது ஒன்று. 3 டிஷர்ட்டு, 3 டிஷர்ட்டு, 2 லோயரு. இது இங்கே இருக்குது. அரி மட்டும் நிறையா எடுத்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போனாலும் இந்த லோயர் எடுத்துருவான். அதிகமாக ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட மாட்டான், டியூஷனுக்குலாம் போகிறான்ல. அதனால் டெய்லி யூஸ்க்கு வந்து இது மாதிரி எடுத்தால் தான் அவனுக்கு நல்லா போட்டுருப்பான். இதில் வந்து 2 இது போட்டிருக்கிறதுமே லோயர் தான் போட்டிருக்கான். இது நல்லாயிருக்கும். இது 2 எடுத்துகிட்டு இதுக்கு வந்து அந்த டிஷர்ட்டு போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து வைங்க. அரிக்கு முடிஞ்சிடுச்சா. மதுக்கு இது ஒன்று தான் எடுத்தான், எக்ஸ்ட்ரா எடுக்கலை. ஏன்னா மதுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் இருக்குது, அதனால நிறைய எடுக்கலை. அடுத்து வந்து இவங்க அப்பாவுக்கு இதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எப்போயுமே ரம்ஜானுக்கு வந்து எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துருவோம். இது இவங்க அப்பாவுக்கு பேண்ட்டு சட்டையும். இந்த பேண்ட் லயகராக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒன்றா, அவங்க 2 பேர் மட்டும் 3 ட்ரெஸ்ஸா. உங்களுக்கெல்லாம் நிறைய இருக்குது, அதனால உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த சட்டை வந்து தீபாவளிக்கே வந்துச்சு. அவங்க வேணான்னாங்க. நான் தான் இதை பிடிவாதமாக இதை எடுங்க, நல்லாயிருக்கும். தலை துடைக்கிற துண்டு மாதிரியே துணி. இது ஒரு மாதிரியானது. இது மாதிரி சட்டை அவங்கக்கிட்ட இல்லையா, அதனால் இந்த மாடல் இப்போ எடுத்திருக்கோம் ரம்ஜானுக்கு. அப்படியே மடிச்சு அதான் உன் வேலை சரியா. அடுத்து வந்து அப்புறம் அப்புறாவுக்கும் நாங்கள் ரம்ஜானுக்கு அப்புறா எங்கள் அம்மா 3 பேருக்கும் ரம்ஜானுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். என்ன ட்ரெஸ்ன்னு பார்ப்போமா. இது வந்து அப்புறா பாப்பாவுக்கு. நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுப்போம், ஏன்னா அவங்க கிராண்டாக எடுப்பாங்க. கிராண்டாக உள்ளதெல்லாம் அவ்வளோ போட மாட்டாளுவா. இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்து கொடுத்தனாக்கா எப்பயுமே போட்டுக்கோங்க, அது குத்துற மாதிரி போடாதுவோ. அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே எடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஃபேண்ட்டு. இது வந்து அஃப்ராவுக்கு, சின்ன பொண்ணுக்கு இதுக்கு. அப்புறம் பெரிய பொண்ணுக்கு வந்து சிம்பிளாகவே எடுத்துட்டோம், பெரிய பொண்ணுக்குமே. இது வந்து டாப்பு, இது வந்து அதுக்கு ஃபேண்ட்டு. நல்லா இருக்குல்ல, இப்படி வைக்கணும். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. இதுமாரி சாஃப்டாக உள்ளதை தான் போடுங்க.
நாங்கள் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸு எப்போயுமே போட்டிருக்குங்க. கொஞ்சம் கிராண்டாக எடுத்து கொடுத்தோன்னு வச்சுங்களேன், பீரோக்குள்ளே தான் இருக்கும், போடாதுங்க. அதனால் நான் எப்போயுமே போடுற மாதிரியே 2 பிள்ளைங்களுக்கும் எப்போயுமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு சேலை. எங்கள் அம்மாவும் கிராண்டாகலாம் கட்டாது, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்க, இது எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா வந்து பூனை சேலை தான் கட்டும், நைஸாக இருக்கணும், இந்த மாதிரி கட்டும். நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதில் உள்ள ப்ளவுஸு அது தைக்காது, அதனால் வந்து தனியாக எடுத்தாச்சு. ஒரு மீட்ரு இந்த பச்சை கலர் இருக்கிறனால 1 மீட்ரு ப்ளவுஸு நான் வந்து தைச்சே கொடுத்துருவேன் எங்கள் அம்மாவுக்கு. அதனால தான் முன்னாடியே போய் ட்ரெஸ்ஸு எடுத்துட்டேன். நம்ம டைம் இருக்கிறப்ப நான் ப்ளவுஸு தைச்சி கொடுத்துருவேன். எடுத்து வரேன், அந்த வந்து பையிடும். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருவேன். ஒரே கலரு, ஒரே மாதிரி கலர். பாருங்க, நல்லா இருக்கா? ஒரே மாதிரி சேலை 2 எடுத்திருக்கான், எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ரம்ஜானுக்கு. அடுத்து வந்து எனக்கு ஒரு 3 சேலை எடுத்தேன் நான். ஏன்னா வந்து டெய்லியும் கடைக்கு போகிறனால எனக்கு வந்து பூனை சாரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இதான் கிராண்டாலாம் கட்ட மாட்டான். இதான் ஒரு சேரி எடுத்தேன் நான். அந்த கல் வச்சது இது மாதிரி ஜிகின்னு உள்ளதெல்லாம் எடுக்க மாட்டேன். இது மாதிரி எடுத்தால் கொஞ்சம் பிடிக்கும், அதனால இது ஒன்று, இது ஒன்று, இன்னொன்று எடுக்க பாருங்க. இதை வச்சு தான் மது சொல்லுது அவங்களுக்கு மட்டும் 3 ட்ரெஸ் தான். பாருங்க, இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தோன்னே. இது மாதிரி சேலை தான் எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். பச்சைக்கிளி. இந்த 3 சேரீயுமே வந்து எனக்கு, இந்த 3 சேரீ எனக்கு, சரியா? இது வந்து எங்கள் அம்மாவுக்கு. அவ்வளோதான், எல்லாரும் ட்ரெஸ்ஸையும் காமிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே எல்லா ட்ரெஸ்ஸையும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த ட்ரெஸ் என்னோடய சாரியில் வந்து எது பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.